எங்களை ட்ரெக்கிங்காக கூட்டு வந்தீங்க, ட்ரிங்க் எல்லாம் கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸ்டா, சூப்பரா. மோட்டு என் உயிர் நண்பா, உடன் பெறுவா சகோதரா, நீங்க கூட இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எப்பவுமே ஜாலியா இருக்கலாம் நண்பா. நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே. ஆமா, நீங்க மோட்டு பத்லு தானே? டாக்டர் ஜட்கா அப்புறம் கசிட்டாராம் சரிதானே? ஆமாமா, நாங்க கூட உங்களை எங்கேயோ பார்த்திருக்கோம். நீங்க கமல்பூர்ல இருந்தீங்கல்ல? நான் சொல்றேன் சரிதானே? உங்க பேர் என்ன? தயவுசெய்து சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நாங்க கமல்பூர்ல இருந்து தான் வந்திருக்கோம். என்னோட பேரு ராக்கி, அப்புறம் இவன் என்னோட ஃப்ரெண்டு ஜாக்கி. அப்போ நீங்களும் எவரெஸ்ட் மலை ஏறத்துக்கு தான் வந்திருக்கீங்களா என்ன? இவங்க ஃபுட்ஃபுரி நகரோட ஆளுங்க. வந்த வேகத்துல பிக்னிக் கொண்டாடிட்டு அதே வேகத்துல ஓடிடுவாங்க. இவங்க எவரெஸ்ட்ல ஏறுறதெல்லாம் முடியற காரியமா என்ன? அதுக்கெல்லாம் உடம்புல சக்தியும் மனசுல தைரியமும் வேணும். யாருகிட்ட சவால் விடுற? புர்புரி நகரத்து மக்கள் ஒன்னும் அவ்வளவு கோழைங்க கிடையாது. நான் சவால் விடுறேன், எவரெஸ்ட் சிகரத்தை நான் ஏறி காட்ட வரியா? பேசாத, வந்து ஏறி காட்டு பார்க்கலாம். அப்படின்னா போட்டி வச்சுக்கலாமா? பத்துலு நீ தயாராகிறா? இவனுக்கு முன்னாடி எவரெஸ்ட்ல ஏறி எவரெஸ்ட் குச்சில கோடிய நாட்டிட்டு வருவண்டா, தமிழன்டா, நிரூபிப்பண்டா. அப்ப யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். நாளைக்கு காலையில நம்ம எவரெஸ்ட் நோக்கி மார்ச் பண்ணலாம், ஓகேவா? யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். எல்லாரும் வாங்க, வந்து படுத்து தூங்குங்க. இங்க நைட் டைம்ல ஏட்டி வந்து போறதா கேள்விப்பட்டேன். அவன் மட்டும் வந்து நம்மள புடிச்சிட்டு போயிட்டானா அப்புறம் நம்மளால திரும்ப வரவே முடியாது, பாத்துக்கோங்க. தூக்கமே வர மாட்டேங்கிறா. நான் அப்படியே கொஞ்சம் வெளியே ஓலாத்திட்டு வரேன். அப்படியே போயிட்டு எவரெஸ்ட் எங்க இருக்குன்னு யார்கிட்டயாவது கேட்டு வரேன், ஓகேவா? மனசுக்கு என்ன தோணுது அதெல்லாம் பண்ணி மாட்டோம். என்ன இப்ப நிம்மதியா தூங்க விட்டுட்டேன். வெளியே வேற பனி கொட்டிக்கிட்டு இருக்கே, ரொம்ப குளு குளுன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் கண்ணு பிதுங்க. எவனா குரல் கொடுக்கிறவன்? என்னது இது? காலையே போட்டுக்கிட்டு நல்ல வேலை காலில் பெருசா அடிபடல. நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடட்டுமா? அப்படியே அமைக்க விடுறேன். இப்ப எப்படி இருக்கு சொல்லுங்க, நல்லா இருக்கா? பதிலே காணுமே. அம்மா முடியல, என்ன வெயிட். ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடி வரான். எங்கடா இருக்கான் அந்த ஏடி? அடே மோட்டோ, எந்திரி மோட்டோ. எவரெஸ்ட்ல ஏறுறேன்னு சவால் விட்டுருக்கல, மறந்துட்டியடா? ஆமா ஆமா, எவரெஸ்ட் மேல ஏறி ஆவணும். சீக்கிரமா சீக்கிரமா. என்னடா கூட்டமா போயிட்டு இருக்காங்க? எவ்வளவு முன்னாடி போயிட்டான்? இப்படி ஏணிய படுக்க போடுறது? ஏணிய நிப்பாட்டி வச்சாதானே அதுல ஏறி போக முடியும். எந்த சோம்பேறி எப்படி பண்ணிடா? இரு, நான் கரெக்ட் பண்றேன். என்ன காரியம்டா பண்ண? இப்ப நம்ம எப்படிடா அக்கறைக்கு போறது? மோட்டோ, எனக்கு எப்படிடா தெரியும்? ஏணிய எவனோ படுக்க போட்டிருக்கான், நான் தப்பா நினைச்சிட்டேன். வேற வழி இல்ல, இப்ப நம்ம எல்லாரும் அப்படியே திரும்ப யூட்டன் அடிச்சு போக வேண்டியதுதான். பாய் பாய் மோட்டு பத்லு, பாய் பாய். கவலைப்படாதீங்க நண்பர்களே, நாம யாரும் முன் வச்ச கால பின் வைக்க போறது இல்ல. ஒரு தடவை கால முன்னாடி வச்சோம்னா ஒரு காரியத்தை முடிக்காம பின்னாடி போகவே மாட்டோம். நான் இப்ப கயிறை எடுத்து அந்த பக்கம் வீசுறேன். நீங்க எல்லாரும் கயிறோட இன்னொரு முடிய முடிச்சுட்டு பின்னாடியே ஃபாலோ மீ, ஓகே? கவலைப்படாதீங்க, அப்படியே வாங்க. இது போதும் நினைக்கிறேன். ஆஹா
பாத்தீங்களா ஏனிய கரெக்ட் பொசிஷன்ல போடுறது நான் தானே. வர எல்லாத்தையுமே நீ திருலிங்க தண்டை பண்ற. சீக்கிரமா அந்த ஏனியை இழு மோட்டோ. தோல்வின்றது நம்ம அகராதிலேயே கிடையாது. உங்க கயிறை நீங்களே எடுத்துட்டு போங்க. வழியில எங்கேயா மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? தேங்க்யூ சோ மச். பை பை. எதுக்குடா மண்டையா பை பைலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்களும் பின்னாடியே தானே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப எப்படி நீ மேல வர போறேங்கிறத பாக்குறேன். நாங்க தான் கயிறை மொத்தத்தையும் எடுத்துட்டோம்ல. இத பிடிச்சுதானே யாரா இருந்தாலும் மேல வர முடியும். நீங்க உதவாக்கற, நாங்க கில்லாடிங்க. டாடா பாய் பாய் முட்டாளுங்களா. அந்த கயிறை நீ எடுத்துட்டு போடா சோம்பேறி. எங்க கயிறை யூஸ் பண்ணி நாங்க வரோம். அப்ப தெரியும் யார் முட்டாள்னு. அப்பா அப்படி எப்படி எங்க போற பாரு. எப்படி ஏறிட்டோம்ல. சூப்பர். அப்படி வரோம் வரோம்டா. டேய் வந்துட்டா. இப்படி சூடு. ஒண்ணுமே புரியல உலகத்துல. இழு மோட்டோ. நான் நினைச்சதை விட நீ ரொம்ப தைரியசாலிதான். தீவிரமா முயற்சி பண்றவங்களுக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த ஃபுர்ஃபுரி நகரத்து ஜனங்களுக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கு? சரி வாங்க வாங்க சீக்கிரமா போகலாம். மோட்டு பத்துலு, நீங்க எல்லாரும் இது வரைக்கும் வந்துட்டீங்க சரிதான். ஆனா இதுக்கு மேல எவரெஸ்ட்ல ஏறுறது ரொம்ப டேஞ்சரான விஷயம். சரி அதோ அங்க பாருங்க, அதுதான் எவரெஸ்ட். எல்லாரும் கயிறை இடுப்புல நல்லா கட்டிக்கிங்க. அப்பதான் மத்தவங்க யாராவது வழுக்கி விழுந்தா கூட நம்மளால கேட்ச் பண்ணி அவங்கள கரை சேர்க்க முடியும். காப்பாத்துமா. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். எப்படி கொடிய நாட்டிட்டோம்ல. நாங்க எவரெஸ்ட்ல ஏறி கொடிய நாட்டிட்டோம்டா. மோட்டோ இன்னைக்கு நீ ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்ட. இதை என்னாலேயே நம்ப முடியல மோட்டோ. நாம எவரெஸ்ட் சிகரத்துல நிக்கிறோமா, அதுவும் உன்னோட தனிப்பட்ட முயற்சியினால. ஐயோப்பா. எஸ்கேப். இத பாரு மிஸ்டர் யாட்டி, நீ தூக்கத்துல இருக்கும்போது உன் மேல இருந்த கல்லெல்லாம் எடுத்து உன் உயிரை காப்பாத்திருக்க. அதுக்கு பதிலா எங்களை தொடர்ந்துகிட்டே இருந்து எங்களை டார்ச்சர் பண்றியா? உங்களுக்கு நன்றி சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தேன். நன்றியா? ஆனா நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்க.
நீங்க தான் எங்கேயுமே நிக்கவே இல்லையே. உங்ககிட்ட இருக்க தைரியமும் சக்தியும் என்கிட்ட இல்ல. நீங்க அதிசயம் தான். இந்த அளவுக்கு சக்தி எங்க இருந்துப்பா வந்தது? உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள சக்தி தானா பொங்கி வந்துருச்சுடா, வேற ஒண்ணு இல்ல. நண்பர்களே, இது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஏடி. மிஸ்டர் ஏடி, இது வந்து இன்ஸ்பெக்டர் சிங்கம், இது கசிடாராம், இது பூசணி கம்பெனி டாக்டர், இவன் பத்துலியா ஃப்ரெண்டு. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? தாராளமா. ஓகே.